நாங்கள் எங்கள் க்ளவுட் கிச்சனோட கமெண்ட்ஸை படிக்கும்பொழுது இந்த ஒரு கமெண்ட் ரொம்பவே எங்களை எமோஷ்னலாக பாதிச்சுது. ஒரு அம்மா என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு கணவர் இல்லை, குழந்தைங்களை படிக்க வைக்கணும், சமையல் அருமையாக வரும், நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸை படித்த பிறகு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் இருக்குது, ஆசையும் இருக்கு, முக்கியமான காரணமும் இருக்கு, ஆனா பிசினஸ் ஆரம்பிக்கிற வழி தெரியல. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரியே இன்னும் சில பேர் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வழியை கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஷாமலா அப்படின்றவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஹோம் குக்டு ஃபுட் ஃப்ரம் ஹோம், ஹவு டு ஐ கெட் ஆர்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது நந்தன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ஐ கேன் குக் வெல் பட் ஐ நீட் கஸ்டமர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. மூணாவது அமுதவள்ளிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நான் சவுத் இந்தியன் சமையல் யூடியூப் சேனல் பண்ணணும், எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாலாவது சத்யபாபு கடலூர்ல இருந்து என்ன கேட்டிருக்காருன்னா, நல்ல சமையல் தெரியும், க்ளவுட் கிச்சனுக்கு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா தான் அந்த R_K கேமிங் அப்படின்றதுல தான் ஒரு லேடி வந்து, என் கணவரை இழந்துட்டேன், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்லுங்க, நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க கேட்ட இந்த 6 விஷயத்துலையுமே ஒரு காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்கிட்ட ஸ்கில் இருக்கு, ஆனால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஐடியா இல்லை. இவங்க எல்லாரும் கேட்குற அடுத்த காமனான கொஷின் என்ன அப்படின்னா, எனக்கு கஸ்டமர் எப்படி வருவாங்க? இந்த வீடியோவில் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் ரோஹிணி, உங்கள் கார்ப்பரேட் லாயர். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக் என்னன்னு தெரியுங்களா? அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் கஸ்டமர்ஸ் எங்கேருந்து வருவாங்க அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த கேள்வி தப்பு இல்லைங்க, அது ராங்கான டைமிங்கில் தான் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட மைண்டில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்கணும்னா, என்னுடைய கஸ்டமர் என் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு திரும்ப திரும்ப வருவாங்களா அப்படின்ற கேள்வி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கணும். இந்த கொஸ்டினை நிறைய பேர் கேட்டு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணவங்க தான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா crore லெவல் பிசினஸை ஃபுட்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, யாரோ ஒரு 2 கஸ்டமர் உங்க ஃபுட்டை பிடிச்சி திரும்ப திரும்ப வாங்க வராங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு 10 கஸ்டமர்ஸ் கொண்டு வருவாங்க, அந்த 10 கஸ்டமர்ஸ் இன்னொரு 100 கஸ்டமர்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுக்கான லாயல் கஸ்டமரை நீங்க உண்டாக்கணும். சரி, இந்த மிஸ்டேக்ல இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, நீங்க வீட்ல இருந்தே ஒரு ஃபுட் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்க என்ன டிஷ் சமைக்க போறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மெனு கார்டு என்ன அப்படின்றத சொல்லணும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மெனு கார்டுன்னு ஒன்னே இஷ்டத்துக்கு நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், கான்டினென்டல்னு வகை வகையா எழுதக்கூடாது. லிமிட்டடா கிறிஸ்பா இந்த ஒரு டிஷ்ஷஸ் எல்லாமே நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும்போது சவுத் இந்தியன் ஸ்டைல்ல ஒரு டைப், இல்லைனா நார்த் இந்தியன் ஸ்டைல், ஏதாவது ஒரு ஸ்டைல்ல நீங்க ரெடி பண்ணி ஒரு மெனு கார்டை ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி பண்ணணும். அதை நீங்க ரெடி பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, அடுத்தது உங்க கிச்சன், அதுதான் ரெண்டாவது ஸ்டெப். உங்க கிச்சனை நீங்க எப்படி கிளீனா வச்சுக்க போறீங்க, உங்க ஃபுட்டை நீங்க எப்படி கிளீனா பேக் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க பிளான் பண்ணி, சப்போஸ் நீங்க ஒரு வீடியோவா எடுக்க போறீங்கன்னா உங்க இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க பிளான் பண்ணிக்கணும். இந்த 2 விஷயத்தையும் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணாவது ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் கம்யூனிட்டியை நீங்க ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல ஒரு பேஜை ஓபன் பண்ணி நீங்க டிசைட் பண்ண மெனு கார்டு அதுல போட்டுட்டு, அது மட்டும் இல்லாம அதுல என்னென்ன பிரைஸோ அந்த பிரைஸையும் ஆட் பண்ணிட்டு நீங்களே ஒரு லோவர் பிரைஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்க எப்படிலாம் பேக் பண்ண போறீங்க, உங்க கிச்சனோட பிக்சர்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க அதுல அப்லோட் பண்ணலாம். இது எதுக்குமே உங்களுக்கு செலவே கிடையாது. உங்க கிச்சனை நீங்க யூஸ் பண்ண போறீங்க, நீங்க ஒரு மெனு கார்டை நீங்க டைப் பண்ண போறீங்க, மூணாவதா நீங்க அதை போட்டோஸ் எடுத்து ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் பேஜ்ல போட போறீங்க. இது 3 தான் உங்களோட பிரைமரி ஸ்டெப்பா இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல ஆல்ரெடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய லீகல் டவுட்ஸ் ஆஸ் வெல் அஸ் பிசினஸ் டெவலப்மெண்ட்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க. அதுக்காக தான் நாங்க ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் கம்யூனிட்டி வச்சிருக்கோம். அதுல டெய்லி பேசிஸ் ஒவ்வொரு பிசினஸ்லயும் நீங்க பண்ணக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டவுட்ஸ், பிசினஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதெல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றோம். அந்த கம்யூனிட்டியில் நீங்க ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம்.
ஃபர்ஸ்ட் நீங்க மெனுவை ரெடி பண்ணிட்டீங்க, ரெண்டாவது கிச்சனோட போட்டோஸையும் எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்க, மூணாவது ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் பேஜையும் நீங்க வச்சிருக்கீங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமரை தேடி நீங்க போகணும். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து நீங்க தேடி போகும்போது யாருமே உங்களுக்கு பே பண்ண ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்க மாட்டாங்க. உங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கணும்னா, நீங்க என்ன மெனு வச்சிருக்கீங்களோ அந்த மெனுல ஏதாவது ஒரு 2 டிஷ்ஷை நீங்க ரெடி பண்ணிட்டு ஒரு சாம்பிள் பேக்கேஜிங் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ் இல்லைனா சுத்தி இருக்கக்கூடிய வீடுகள் இல்லைனா உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஒரு சாம்பிள் பேக்கெட்டா கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், என்னுடைய டிஷ்ஷஸ் நல்லா இருக்கா அப்படின்ற ஃபீட்பேக்கை நீங்க கேளுங்க. நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அதுல ஃபீட்பேக்ல நல்ல ஃபீட்பேக்ஸ்லாம் வரும். அதாவது உங்க டிஷ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வரும். அதை ஓரலா மட்டும் நீங்க கேட்காம அவங்க கிட்ட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜா டைப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வாங்குங்க. இதுதான் கஸ்டமர் ரிவ்யூ. நீங்க கஸ்டமர் பே பண்றதுக்கு முன்னாடியே உங்களோட சாம்பிள் ஃபுட் மூலமாவே கஸ்டமர் ரிவ்யூஸ் நீங்க வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் பே பண்ண ரெடி ஆகிறதுக்கு இதுவே ஒரு பெரிய பிசினஸ் அசெட்டா இருக்கும். இந்த கஸ்டமர் ரிவ்யூஸையும் உங்க வாட்ஸ்அப் பிசினஸ் பேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிங்க. நீங்க சாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறீங்க, ஃபீட்பேக்லாம் வாங்குறீங்க. இப்போ நீங்க ரியல் டைம்ல யாராவது கஸ்டமர்ஸ் வேணும் நான் வாங்குறேன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா FSSAI அப்படின்ற ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க வாங்கிக்கலாம். அது வந்து ரொம்பவே கட்டாயமானது, அது ஆப்ஷனல் கிடையாது. இந்த FSSAI யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 lakhsக்கு கீழே டர்ன் ஓவர் இருக்கவங்க எல்லாருமே ஃபுட் பிஸ்னஸ் ஹோம்ல இருந்துமே பண்ணாலுமே அவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். நீங்க இந்த FSSAI அப்படின்ற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு 14 டிஜிட் நம்பர் ஒன்று கொடுக்கப்படும். அதையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பேஜ்ல ஷேர் பண்ணலாம். நீங்களுமே ஹோட்டல்ஸ்க்கு போகும்போது வெளியில FSSAI அப்படின்ற நம்பர் பார்த்திருப்பீங்க. ஃபுட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு மேண்டேட்டரி லைசன்ஸ். வீட்ல இருந்து பண்ணாலுமே நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்கணும். நீங்க இதை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் பெனால்டி வரலாம், உங்க பிசினஸையே க்ளோஸ் பண்ணிடலாம். சோ பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா எந்த சட்ட சிக்கலும் இல்லாம நீங்க ப்ரொசீட் பண்ணணும்னா FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 3000 to 4000 தான் செலவாகும். அது மட்டும் இல்லாம 1 week to 2 weeksல அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். சோ FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி உங்களுக்கு முழு விவரம் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க வீடியோ லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த வீடியோ லிங்க்ல டீடைல்டா நாங்க FSSAIனா என்ன, அது எப்படி அப்ளை பண்ணணும்ங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சோ இப்போ அடுத்தது நம்ம வரப்போறது உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஸோ சாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து நிறைய பேர்கிட்ட ஃபீட்பேக் வாங்குறீங்க அப்படின்னா சாம்பிள்ங்கிறது நீங்கள் ஒரு நாள் மட்டும் கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு 4-5 நாள் அட்லீஸ்ட் ஒரு 100 பேரை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி நீங்கள் 100 பேர்கிட்ட கொடுக்கும்பொழுது நீங்கள் எங்ககிட்டயே நீங்கள் அடிஷ்னலாக இந்த ஃபுட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற ஆர்டரிங் மெசேஜையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 100 பேரில் ஒரு 5 பேர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வருவாங்க. அந்த 5 பேர் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸாகவும் இருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸாக இருக்கும்பொழுது நீங்கள் இப்போ தான் ஒரு டிசிப்ளின்குள்ளார வரணும். என்ன டிசிப்ளின் அப்படின்னா ஃபுட்டை எப்போ வேணாலும் எந்த டைம் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் காலையில் டிஃபன் கொடுக்குறீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணணும். மத்தியானம் ஃபுட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் 10 o'clock 11 o'clock ஆர்டர் பண்ணணும்னு ஒரு சிஸ்டமேட்டிக் விஷயத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் உங்க மேல ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது அவங்க எல்லார்கிட்டயுமே நாங்கள் FSSAI லைசன்ஸ் எடுத்து ப்ராப்பராக ஹெல்த்தியாக பண்ணுறோம் அப்படின்றது அடிஷ்னலாக இன்னொரு ஆடட் வேல்யூ பாயிண்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு டிசிப்ளினை நீங்கள் கிரியேட் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் கேட்குறத கண்ணா பின்னான்னு கொடுக்காம ஒரு டிசிப்ளின்டு டைமில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க கேட்டதை முழுமையாக சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எப்பெல்லாம் ஃபுட் ஆர்டர் கொடுக்குறீங்களோ ஒவ்வொரு தடவையுமே அவங்க கிட்ட ஃபீட்பேக்கை ஒரு ரிட்டன் மெசேஜில் வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிஸ்னஸை அடுத்தது கொண்டு வர போகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ரியல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ரியல் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது வாட்ஸ்அப் தான். இதுலேருந்து நம்ம எங்கே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த இடத்துக்குலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இதை 3 டூலுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டே இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ்க்கான ஒரு பேஜை ரெடி பண்ணிவிட்டு இது வரைக்கும் நீங்கள் குக் பண்ண டிஷ்ஷஸோட வீடியோ, டிஷ்ஷஸோட ஃபோட்டோஸ், உங்கள் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் 3 பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய லோக்கல் குரூப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் சிவகாசியில் இருக்கீங்க அப்படின்னா சிவகாசி குரூப்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு எக்கச்சக்க குரூப்ஸ் வரும். அந்த குரூப்ஸ்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இருக்க ஊரில் என்ன மாதிரி ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்குது அந்த குரூப்ஸில் இருக்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி ப்ரமோஷனை ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. எல்லா ஃபோட்டோஸையும் 3 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய 5 கஸ்டமர்
கஸ்டமர்ஸ் 50 கஸ்டமர்ஸா வித்தின் 2 monthsல மாறினாங்க அப்படின்னாலே அதுதான் உங்களோட பிக்கெஸ்ட் வின். ஸோ இது வரைக்கும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் டிஷ் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணணும். ரெண்டாவது அதுக்கான ப்ரைஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் பேஜை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்கள் சுற்றி இருக்க பீப்புள், அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சாம்பிள் கொடுக்க ஆரம்பிங்க. சாம்பிளில் வரக்கூடிய ஃபீட்பேக்கே ரிவ்யூவாக கலெக்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சாம்பிள் அட்லீஸ்ட் 100 பேருக்காகவாது கொடுத்து அதுலேருந்து ஒரு 5 கஸ்டமர் வந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய வின். அந்த 5 கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கட்டாயமாக பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது எல்லாத்துலேயுமே இது வரைக்கும் நீங்கள் பண்ண மெனூஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் குரூப்ஸில், லோக்கல் குரூப்ஸில், கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க, அமுதவள்ளி அப்படின்றவங்க, நான் வந்து சவுத் இந்தியன் சமையல் யூடியூப் பண்ணணும், எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து சமையலை மட்டும் காமிச்சு ஆரம்பிக்கணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சமையல் சேனல்ஸ் இருக்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸையும் ஆரம்பிங்க, ஒரு யூடியூப் சேனல்லையும் ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன ஆகும் அப்படின்னா, யூடியூப் சேனல் மூலமாக கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. வெறும் சமைக்கிற வீடியோஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஹாபியாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது மூலமாக எந்த ரெவென்யூவும் வராது. ஸோ அதனால பிஸ்னஸோட சேர்த்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட்டாக கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த எமோஷ்னலாக கேள்வி கேட்டாங்க இல்லையா ஒருத்தங்க, அதாவது எனக்கு கணவர் இல்லை, குழந்தைங்களை படிக்க வைக்கணும், நல்லா சமைக்க தெரியும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஃபுல் சிஸ்டமையும் ஃபாலோ பண்ணணும். அதை தாண்டி அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பைரிங்கான குட்டி ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அவங்க என்னன்னா, அவங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்கில் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. இது எல்லாம் இருக்கிறதுனால அவங்க ஆல்ரெடி ஒரு ஆண்டர்பிரனியூவர் தான். இதே மாதிரி அவங்கள மாதிரியே இருந்த சில பெண்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 பெண்கள் ரொம்ப பாவர்ட்டியோடு இருக்காங்க, குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்னதாக ஒரு அப்பளம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அப்பளம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட இருந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 800 rupees தான். அந்த அப்பளத்து பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக பல வருஷங்களாக பண்ணி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக பண்ணி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க மட்டும் இல்லைங்க, எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் அப்பளத்தை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா லிஜ்ஜட் பாப்பட். இன்னைக்கு அவங்களோட கம்பெனியோட வேல்யூவேஷன் crores and crores-ஆ இருக்கு. நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆக முடியுமா அப்படின்ற டவுட் இருந்ததுன்னா கவலையே வேணாம், கட்டாயமாக பெரிய ஆள் ஆக முடியும். அதுக்கான டைரக்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த லிஜ்ஜட் பாப்பட். ஸோ உங்கள் கம்பெனியும் கட்டாயமாக அப்படி மாறுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது, காரணமும் இருக்கும். யோசிக்காமல் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 6 பேருக்கான ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த 6 பேர் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பேர் ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக டிசைட் பண்ண வேண்டியது உங்களோட டிஷ்ஷஸ் என்ன அப்படின்றது. நீங்கள் இன்னைக்கே உட்காந்து அந்த டிஷ் என்னங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு உடனே அடுத்த ஸ்டெப்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கமெண்ட்ஸ் என்ன, அதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். நான் ரோஹித் ஹிஸ்டரி, உங்கள் கார்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.